NCC மாணவர்களின் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் சமூக பொறுப்பு, தலைமை பண்பு, ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம். ராஜீவ்காந்தி பெண்கள் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ரூபாய் 11.5 கோடி மதிப்பில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி மக்கள் பயன்பாட்டிற்கு கவர்னர், முதல்வர் ஒப்படைப்பு. புதுவை காரைக்காலில் 8105 மாணவ மாணவிகள் எழுதும் +2 தேர்வு இன்று துவக்கம். தேர்வு மையங்களுக்கு பறக்கும் படையினர் பாதுகாப்பு. புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா 2025 பங்கேற்று புதுச்சேரி திரும்பிய தேசிய மாணவர் படையினருக்கு ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இத்தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்திய கவர்னர் கைலாஷ்நாதன், புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா 2025 அணிவகுப்பில் பங்கேற்று தேசிய முகாம்களில் கலந்து கொண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று வெற்றி முகத்தோடு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆளுநர் மாளிகைக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டு முழுவதும் நீங்கள் செய்த கடுமையான பயிற்சியும் முயற்சியும் தான் உங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது. உங்களுடைய முகத்தில் ஒரு உற்சாகத்தை பார்க்கிறேன். உங்களால் புதுச்சேரி மாநிலம் பெருமை அடைகிறது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். பின்னர் உங்களுடைய பயிற்சியின் போது பல தடைகளை கடந்து டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பயிற்சி செய்து நீங்கள் சாதனை படைத்திருக்கிறீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களிடத்தில் மறைந்திருக்கும் சக்தியை அடையாளம் காட்டி சவால்களை கடந்து வருவதற்கான பாடத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கும். இந்த பாடங்கள் எல்லாம் கடைசி வரை உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இந்த நாட்டிற்காக நீங்கள் உழைக்க வேண்டியதை எப்பொழுதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்தியா இளைஞர்களின் தேசம். இந்திய மக்கள் தொகையில் சுமார் 30% இளைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்தமான தேசமும் இளைஞர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. நீங்கள் தான் இந்தியாவின் எதிர்கால தலைவர்கள். இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறவர்கள். இந்திய நாட்டை ஒரு வல்லரசாக, வளர்ச்சி அடைந்த, வளம் பொருந்திய நாடாக மாற்றுவதற்கான பேரியக்கத்தை முன்னெடுப்பவர்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பல தருணங்களில் NCC மாணவர்களின் உற்சாகத்தை, உழைப்பை, சேவை மனப்பான்மையை நான் கவனித்திருக்கின்றேன். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், ரயில் விபத்து போன்ற பல நேரங்களில் NCC மாணவர்கள் மிகுந்த மன வலிமையோடு சேவை செய்வதை பார்த்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடற்கரை தூய்மை, பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்ற பல விழிப்புணர்வு இயக்கத்தையும் முன்னெடுத்து செல்கிறார்கள். அதில் அவர்களுடைய சமூக பொறுப்பு, உணர்வு, அர்ப்பணிப்பு, தலைமை பண்பு, ஒழுக்கம் வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் தேசிய மாணவர் படை பிரிவு தேசிய முகாம்களில் கலந்து கொண்டு துப்பாக்கி சுடும் போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட பல போட்டிகளில் வெற்றி பெற்று 3வது பரிசு பெற்று இருப்பதை அறிந்தேன். நீங்கள் பெற்ற இந்த வெற்றி மற்ற மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரும். உங்களை வழிநடத்தி பயிற்சி அளித்து இந்த வெற்றி இலக்கை நோக்கிட்டு சென்ற உங்களுடைய ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், நெறியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். பின்னர் பேசிய அவர், நீங்கள் அனைவரும் இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் எழுச்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை முன்வைத்து சுதந்திரம் அடைந்த 100வது ஆண்டின் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு ரூபாய் 11.5 கோடியில் நவீன MRI ஸ்கேனை மக்கள் பயன்பாட்டிற்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் அர்ப்பணித்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ரூபாய் 11.5 கோடி மதிப்பில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி வாங்கப்பட்டுள்ளது. இந்த கருவியை நிறுவி உள்கட்டமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் MRI ஸ்கேனை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா இன்று மருத்துவமனையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் MRI ஸ்கேனை இயக்கி வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதிநவீன MRI ஸ்கேன் மூலம் நோயாளிகளின் மூளை, உடல் உறுப்புகள், திசுக்கள், உள்பகுதி பற்றிய தகவல்கள், நோய்கள் உட்பட துல்லியமான விவரங்களை அறியலாம். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஐயப்பன், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியோ, மக்கள் தொடர்பு அதிகாரி குரு பிரசாத், துறை தலைவர்கள், மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி காரைக்காலில் இன்று தொடங்கிய மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வை 8105 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேர்வுகளை கண்காணிக்க சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கு தேர்வுத்துறையால் இன்று முதல் 27/3/2025 வரை அறிவிக்கப்பட்ட தேர்வு கால அட்டவணைப்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களிலும்
காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களிலும் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வு மையங்களை கண்காணிக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள் மூலம் தேர்வு மையங்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வினை 86 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 6992 பள்ளி மாணவர்களும் 362 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 2ஆம் ஆண்டு தேர்வினை 16 தனியார் பள்ளியைச் சேர்ந்த 640 பள்ளி மாணவர்களும் 111 தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர். இன்று காலை ஆர்வமுடன் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஆகியன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர், அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஊழல் செய்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மங்கலம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் கோட்டைமேடு சுந்தரலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் மங்கலம் தொகுதி பொறுப்பாளரும் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுஷ், இளையராஜா, செந்தில், காங்கிரஸ் பிரிவுகளின் தலைவர்களான செல்வகணபதி, ஹசன், மருது பாண்டியன், சுசேராஜ், ஆனந்த் பாபு, பழனிராஜா, மகளிர் காங்கிரஸ் தலைவர் நிஷா மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி நடைபெறுகிறது. எங்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள். இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என்று குற்றம் சாட்டிய நாராயணசாமி, ஆட்சியாளர்கள் லஞ்சம் பெற்று வருவதாகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார். இக்கூட்டத்தில் மங்கலம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், வட்டார தலைவர்கள் விநாயக முதலியார், வீரமுத்து மற்றும் செல்வராஜ் முன்னிலை வகித்தனர். மேலும் வட்டார காங்கிரஸ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து, சங்கந்தன் பிரிவு இளைஞர் காங்கிரசார், மகிழா காங்கிரஸ் அனைத்து பிரிவு தலைவர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அதிவேகமாக பைக் ரேஸில் ஈடுபட்டு ரீல்ஸ் போடும் இளைஞர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இரவு நேரத்தில் ஹைமாஸ் விளக்கு வெளிச்சத்தின் கீழும், பகல் நேரங்களில் மேம்பாலம் அருகே மற்றும் பாலம் மேலிருந்து இறங்கும் பகுதி உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்கள் செய்கின்றனர். தவளக்குப்பத்திலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான மேட்டுப்பாளையம் 4 வழிச்சாலையில் புதிய மேம்பாலத்தின் அருகே நேற்று 4 இளைஞர்கள் இச்சம்பவத்தில் ஈடுபட்டனர். கர்ணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவு எண்களை மறைத்தும் விபரீத செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா ஹாலண்ட் முதலமைச்சரின் மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியை சென்னையில் உள்ள இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா ஹாலண்ட் இன்று பிற்பகல் முதலமைச்சரை அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் வெற்றிகரமானவையாகவும் மக்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றவையாகவும் இருப்பதை அறியும் போது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் துரிதமாக மேற்கொண்டது மட்டுமல்லாது மக்களுக்கு அறிவித்த இழப்பீட்டுத் தொகைகளை உடனடியாக அளித்தது எங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளது. இதை எப்படி செய்கிறீர்கள் என்று துணை தூதர் முதலமைச்சரிடம் வினவினார். அதற்கு முதலமைச்சர், எனது அரசு மக்களுக்கான அரசு, சொன்னதை செய்யும் அரசாக உள்ளது. மக்கள் எங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து கல்வி, சுகாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் புதுச்சேரி சிறந்து விளங்குவதை நாங்கள் அறிவோம் என்றும் முதலமைச்சரின் மக்கள் பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இங்கிலாந்து நாட்டு துணை தூதர் ஹலிமா ஹாலண்ட் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலரும் வழக்கறிஞருமான குமரன் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணையும் நிகழ்ச்சி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரி கடற்கரை சாலையிலிருந்து ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் வழக்கறிஞர் குமரன் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக எஸ்வி பட்டேல் சாலை, செஞ்சி சாலை வழியாக வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில்
தங்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் வழக்கறிஞர் குமரனுக்கு காங்கிரஸ் துண்டு அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். நிகழ்ச்சியில் குமரன் ஆதரவாளர்கள் முரளி, மோகன், தினகர் குமார், செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தலைமை தாங்கினார். அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் பாஜக பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், மவுலி தேவன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், லாஸ்பேட்டை தொகுதி முன்னாள் தலைவர் ஜெயபிரகாஷ், மாநில செயற்குழு உறுப்பினர் லதா மற்றும் பாஜக நிர்வாகிகள் செல்வாஸ், அசோகன், நமச்சிவாயம், அண்ணாமலை, சோமசுந்தரம், ஆறுமுகம், வேல்முருகன், சந்துரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்கப்பட்டது. தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் இறுதியாக நன்றி கூறினார். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் விநாயகரை வழிபட்டு தேர்வு எழுத சென்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் இன்று துவங்கியது. காரைக்காலில் 5 தேர்வு மையங்கள் என மொத்தம் 20 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு தேர்வுகள் இன்று துவங்கியது. இந்த பொதுத் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் இன்று காலை பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு தங்கள் பெற்றோருடன் வந்து விநாயகரை வழிபட்டு தேர்வு எழுத சென்றனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினர்களை சந்திக்கும் குடும்ப விழா குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் நிறுவனர் புரட்சி திலகம் கே. பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினர்களை சந்திக்கும் குடும்ப விழா குறித்த ஆலோசனை மற்றும் அமைப்பின் 2வது கூட்டம் புதுச்சேரி அக்காட் ஹோட்டலில் நேற்று இரவு நடைபெற்றது. தலைவர் செல்வராஜ், பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்டிட திறப்பு விழா மற்றும் அமைப்பின் குடும்பத்தினர்களை சந்திக்கும் குடும்ப விழா குறித்து நிர்வாகிகள் ஆலோசித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டிட திறப்பு விழா மற்றும் குடும்பத்தினர்களை சந்திக்கும் குடும்ப விழாவை சிறப்பாக நடத்துவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி பிறந்தநாள் விழா கொண்டாடிய சங்க ஊடகவியலாளர் மணிவேலன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அகில இந்திய சமூக நல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மினி ஸ்டேடியத்தின் கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் நேபாளத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்குள்ள கண்டகி சட்டப்பேரவையை பார்வையிட்டனர். நேபாளம் நாட்டின் கண்டகி பிரதேச சட்டப்பேரவை செயலகம் சார்பாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பினை ஏற்று நேபாள நாட்டிற்கு சென்றுள்ள புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் இன்று கண்டகி பிரதேச சட்டப்பேரவையை பார்வையிட சென்றனர். கண்டகி பிரதேச சட்டப்பேரவைக்கு வருகை தந்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினரை கண்டகி சட்டப்பேரவை தலைவர் கிருஷ்ணன் ஜிட்டா மற்றும் கண்டகி சட்டப்பேரவை துணை சபாநாயகர் ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைமையிலான புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் கண்டகி பிரதேச முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்தனர். உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவையொட்டி மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா, சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. புதுவை, விழுப்புரம், கடலூர் எம்ஜிஆர் பேரவை இணைந்து உலக எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் திருவிழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவிற்கு உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் ஒருங்கிணைப்பாளர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். எம்ஜிஆர் பக்தர்கள் நாகராஜன், குணசேகரன், சுப்பிரமணியன், அப்துல் ஹமீத், ராஜ்குமார், கருணாமூர்த்தி, ஓம் சக்தி மணி, செல்வநாதன், டாக்டர் ஜில்பர்ட் பெர்னாண்டஸ், சிவராமன், ஆறுமுகம், ஏழுமலை, ஐயப்பன், மூர்த்தி, சங்கர், ராஜா, சரவணன், கோபால், எம்ஜிஆர், இஸ்மாயில், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜெரார் மூரிஸ்,
பாண்டிச்சேரி பிரான்ஸ் து மாண்டே அமைப்பின் முன்னாள் தலைவர் அத்ரியன் மிராண்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினர். மேலும் புதுவை கலைமாமணி செந்தமிழ் அருவி டாக்டர் கலக்கல் காங்கேயனின் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்ற பாட்டு மன்றத்தின் தலைப்பு மக்கள் திலகத்தின் நிலைத்த புகழுக்கு பெரிதும் துணை நிற்பது காதல் பாடல்களா சமுதாய பாடல்களா என்ற தலைப்பில் காதல் பாடல்களே என்று சொல்லிசை வாணி புதுக்கோட்டை கீழோனாவும் சமுதாய பாடல்களே என்று வேடந்தாங்கல் இசையரசி உமா அமரநாதன் ஆகியோர் பேசினர். மேலும் புவனகிரி அழகு சுந்தரம் என்பவரின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நற்றமிழ் நாவரசி முனைவர் பூங்குழலி பெருமாள் கவியுரை நிகழ்த்தினார். விழாவில் எம்ஜிஆரின் பாடல்களுக்கு நடனம், பரதநாட்டியம், ஆடல் பாடல்கள் நடைபெற்றன. வீர விளையாட்டான மாமல்லன் சிலம்ப குழுவினரின் வீர விளையாட்டு, பொன்மனச்செம்மல் அறக்கட்டளை குழுவினரின் சிலம்பாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முடிவில் காதர்ஜி நன்றி கூறினார். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாள் உற்சவ சுவாமி வீதி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் புறநாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் நேற்று 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ராஜகோபுரத்தில் அம்மன் லிங்க பூஜையுடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, வாழ்முனி, செல்வம், சிவராமன், கவிக்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் ராமு, மணவெளி தொகுதி தலைவர் பிரகாஷ், அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன், அதிமுக விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி, அவைத்தலைவர் மூர்த்தி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா, கார்த்திக், மணி, தயாளன், பலராமன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் விழா குழுவினர் சார்பில் விருந்தினர்களுக்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை எல்லை ஈஸ்வரன் கோவில் வீதி வன்னியர் குல மரபினர்கள் ஓவியத்தில் ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட குடிநீர் பிரிவு மூலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட கொம்பாக்கம்பேட் மாதா கோவில் வீதியில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் உள்ள அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலய பரிவார சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ பன்னிரு ஆழ்வார்களின் அஷ்டபந்தன மகா சம்பரோஷ்ண விழா நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் பரிவார சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் பன்னிரு ஆழ்வார்களின் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா சம்பரோஷ நவா விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. நேற்று அனுஜை மகா சங்கல்பம், கும்ப அலங்காரம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று கும்ப ஆராதனை, ஹோமம், யாத்ரா தானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர விமானம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் மூலவர்கள் பிரதோஷனம், தீபாராதனை மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மரியாள் நகர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 4ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 83ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவமூர்த்தி மின் அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. இதில் தினந்தோறும் கேளிக்கை நிகழ்ச்சியாக பல்வேறு இசை கலைஞர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் கலைமாமணி அன்னபூரணா வழிகாட்டுதலின் பேராசிரியர் பாலமுரளி, பேராசிரியை கண்ணமங்கை ஆகியோரின் பயிற்சியில் இசை ஆசிரியர் ஜனார்த்தனன் இணைந்து நடத்திய வாய்ப்பாட்டு இசை கச்சேரி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சாய் ஸ்ருதி, சந்தோஷ், மோகன் சுந்தரம், ஹர்ஷிதா ஆகியோர் வாய்ப்பாட்டு பாட, வயலின் துரைராஜும், வீரமணி, சோமேஸ்வரம், சாய்ராம் ஆகியோர் மிருதங்கமும், தூயவன், ராஜேஸ்வரன், பழனி, தவசி ஆகியோர் கடம், கஞ்சீரா, வீணை உள்ளிட்ட இசைக்கருவிகளை இசைக்க
இசை நிகழ்ச்சி செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முருகன் செய்திருந்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் தொழிலதிபர் குமாரவேலு குடும்பத்தினர், தங்கராசு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு பத்ம மகான் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் சார்பில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரி கைவினை கலைஞர்களுக்கு பத்ம மகான் விருதினை சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயத்திற்கு பத்ம மகான் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 22 வருடங்களாக புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் பணியாற்றி வருபவரை மாற்றக் கோரி உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு சுத்தம் சுந்தரராஜன் நூதன முறையில் புகார் மனு அளித்தார். புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் 22 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணியாற்றும் கணபதியை மாற்றக் கோரி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் கடந்த 29/1/2025 அன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த புகார் மனு மீது இதுவரை எந்த ஒரு தகவலும் 10 ரூபாய் சட்ட இயக்கத்திற்கு வரவில்லை என கூறப்படுகிறது. அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கும் விதத்தில் இன்று 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சுத்தம் சுந்தரராஜன் ஆகியோர் அரசு செயலரிடம் இன்று நினைவூட்டும் கடிதம் அளித்தனர். அதைத் தொடர்ந்து சுத்தம் சுந்தரராஜன் நூதன முறையில் தன் உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு மணக்குள விநாயகர் கோவில் வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றம் அருகில் இருந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலகம் நோக்கி நடைபயணமாக சென்று அரசுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தார். மேலும் அலுவலகத்திற்கு சென்ற அவர் கணபதி அவர்களுக்கு இந்த நினைவூட்டும் கடிதத்தை நினைவுபடுத்துகிறேன் என்றும் அவர் கூறினார். இதில் 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு உட்பட இயக்க தலைவர்கள் பலர் உடனிருந்தனர். உடல் முழுவதும் செய்தித்தாள்களை ஒட்டிக்கொண்டு நூதன முறையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுத்தம் சுந்தரராஜன் செய்த இச்செயலால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,945 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 103 ரூபாய். NCC மாணவர்களின் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் சமூக பொறுப்பு, தலைமை பண்பு, ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறது. கவர்னர் கைலாஷ்நாதன் பெருமிதம். ராஜீவ்காந்தி பெண்கள் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு ரூபாய் 11.5 கோடி மதிப்பில் அதிநவீன MRI ஸ்கேன் கருவி மக்கள் பயன்பாட்டிற்கு கவர்னர் முதல்வர் ஒப்படைப்பு. புதுவை காரைக்காலில் 8,105 மாணவ மாணவிகள் எழுதும் +2 தேர்வு இன்று துவக்கம். தேர்வு மையங்களுக்கு பறக்கும் படையினர் பாதுகாப்பு. 5 கோடி ரூபாய் மதிப்பில் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். சபாநாயகர் தலைமையில் புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேபாளம் பயணம். கண்டகி சட்டப்பேரவை பார்வை.